மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய 11/10 ஃபர்ஸ்ட் நவம்பர் 1 நம்ம எல்லாரும் சந்திச்சோம். பிரஸ் எல்லாரும் சந்திச்சு, மீடியால சந்திச்சோம். அப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு மதன்ராஜ், சித்திரை செல்வன், நவீன்குமார் 3 இளைஞர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் வேலை இதே மாதிரி தான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பிபிஓ சென்டர்ஸ் அதில் போய் வேலை கிடைக்க மாதம் 70,000 1 லட்சம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அங்கே தாய்லாந்து வழியா கம்போடியாவுக்கு, மயான்மாருக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே என்னன்னா அடிச்சு உதைச்சி சித்திரவு பண்ணி ஆன்லைன் ஸ்கேம்ஸ், இந்த இணையத்தில் பொருளாதார குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுத்துறது. இது உங்களுக்கே தெரியும். மயன்மார் உலகம் முழுக்க இன்னைக்கு பல்வேறு நிறைய லட்சக்கணக்கான பேர் அங்கே மாட்டியிருக்கிறார், படித்த இளைஞர்கள். இது என்னன்னா அந்த பசங்களை அந்த குடும்பத்தார் இங்கே சந்திக்கும் போது இங்கே அப்போ என்னன்னா நான் முக்கியமாக என்ன நினைச்சேன்னா, நிறைய இளைஞர்கள் இது மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு விழிப்புணர்ச்சி வரட்டும், குறிப்பாக படித்த இளைஞர்கள்கிட்ட மயான்மார் கொஞ்சம் தவிர்க்கணும். மயான்மாரில் மாத்திரம் கிடையாது, மயான்மார் சுற்றி இருக்கிற நாடுகளிலும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. படித்த பசங்களுக்கு பிபிஓ சென்டரில் உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கணும், 80,000 சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஏமாற்றி கொண்டு போய் அடிச்சு உதைச்சி நீ இது மாதிரி செய்யணும்னு கொன்றுவன்னு சொல்லி, இந்தியாவை சார்ந்தது மாத்திரம் கிடையாது, இலங்கை, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சீனா நாட்டிலேருந்து முதற்கொண்டு லட்சக்கணக்கில் அங்கே ஈடுபடுத்த உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாயிட்டு இருக்கு மியான்மர்னால. அப்போ இது ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். இன்னைக்கு பசங்க பொறுத்த வரைக்கும் மியான்மர் போன்ற நாடுகளை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நம்ம வச்சிருந்தோம். அரசாங்கத்துக்கு நம்ம ஒன்றிய அரசாங்கம் இந்த பிரச்சனையை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இது விஷயமா அன்னைக்கே முதல் நவம்பர் 1ஆம் தேதியே வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இதுக்குண்டான மனு மின்னஞ்சல் மூலியமா நான் அனுப்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அப்போ 12 டிசம்பர்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்சு இந்த பிரச்சனையை பற்றி சொல்லி இந்த மனுவை நான் கொடுத்திருந்தேன். நான் தொடர்ந்து அதுக்கு நம்ம முயற்சி எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவருடைய செக்ரட்டரி விபூதிநாத் பாண்டே அவர்கிட்ட இருந்து ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு தகவல் வந்தது. நீங்க சொல்ற அந்த 3 பேரை அவங்க எங்க இருக்கிறாங்க நாங்க பார்த்துட்டோம், அதனால பத்திரமா அவங்களை மீட்டு நாங்க கொண்டு வந்துடும், நீங்க பயப்பட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில வாரங்கள் கழித்து, இப்போ சில வாரங்களுக்கு முன்பு அங்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல எனக்கு ஒரு தகவல் வந்தது, அவங்க மீட்கப்பட்டுட்டாங்க, டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, வந்துடும். ஸோ அந்த பசங்க இங்கே வந்துட்டாங்க. அந்த பசங்க 3 பேர் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். 2 பேர் தூத்துக்குடி மாவட்டம், ஒருத்தர் தென்காசி மாவட்டம் நினைக்கிறாங்க, விருதுநகர் மாவட்டம். அவங்க 3 பேரும் வந்துட்டாங்க. எல்லாம் அவங்க அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு உப்பளத்தில் வேலை செய்கிற உங்களுடைய பிள்ளைங்க 2 பேர். இன்னொருத்தர் விவசாய குடும்பம் நினைக்கிறேன், விவசாய வேலைக்கு போகிறவங்க. அவங்களுக்கு ஒரு வழி தெரியல. அவங்க என்னன்னா இந்த மாதிரி குற்ற செயல்கள் ஈடுபடணும்னு சொல்லி சித்திரவதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களை விடுவிக்கணும்னா லட்சக்கணக்கான நீங்க பணத்தை நீங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணானா அவங்கள நாங்கள் விடுவிக்க சொல்லி அது ஒரு பிளாக்மெயில் மாதிரி பண்ணி அவங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கும் இன்னைக்கு பத்திரமா அவங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இது என்னன்னா இதுக்கு முதல்ல நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும், வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்த அதிகாரிகள், குறிப்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் ரஷ்ய அரசாங்கத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சிடறேன். கிஷோர் விஷயத்துல இந்த நம்முடைய இவங்க மற்ற மயன்மாரில் போய் மாட்டினவங்க அவங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்க முயற்சியில் எடுத்துக்கொண்ட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் அலுவலகத்தில் முக்கியமாக இங்கே அலுவலகத்தில் சார்ந்தவங்க அதுக்கு நிறைய அவங்க இரவும் பகலுமா நைட்டு 12 மணிக்கு வரும், 1 மணிக்கு அதிகாலையில் வரும். அதுக்கெல்லாம் அவங்க அப்போ அந்த நேரம் பார்த்து எதுக்குமே நான் சொன்ன கோவப்பட்டுறாதீங்க, செஞ்சிடாதீங்க. அவங்க ரொம்ப ஒரு சிரமத்தில் இருக்கிறாங்க. அதனால மனசு உளைச்சல் இருக்கும்போது ஏதோ உள்வாங்கிக்கோங்க சொல்லிட்டு அவங்களுக்கு என்னோட அலுவலகத்தை சார்ந்தவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இது மாத்திரம் கிடையாது. நான் இந்த 1.5 வருஷத்துல உயிரோட மீட்டவங்க உடைய பட்டியல் பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பலூர் மட்டியான்பட்டி கிராமத்தை சேர்ந்த வினோத் என்பவர். அவர் சவுதி அரேபியாவில் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டு அங்கே வேலை செய்யவோ வசிக்கவோ முடியாத நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு இங்கே நம்ம பத்திரமா கூட்டு ஊரில் சேர்த்துட்டோம். நம்ம அதுக்கப்புறம் பெரம்பலூர் மாவட்டத்தில் சித்தலை கிராமத்தை சேர்ந்த நல்லுசாமி என்பவர் அங்கே பேரலைட்டிக் அட்டாக் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு குவைத்தில் இருந்தார். அவரை பத்திரமா கூட்டு வந்திருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் குருவில ஒன்றியம் இளையசேந்தல் ஊராட்சிக்குட்பட்ட லட்சுமிவால்புரம் கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவர் மலேசியாவில் பெனாங் மாகாணத்தில் பணியும்போது அங்கே ஆக்சிடென்ட் ஆகி அந்த தலையில பலத்தை அடிவிட்டு அங்கே ஆப்ரேஷன் அவருக்கு செய்யறதுக்கு உண்டான இதை ஏற்பாடு பண்ணி நம்ம பத்திரமா கூட்டு வந்திருக்கிறோம். இது தவிர இறந்தவங்க இன்னொன்னா இறந்துடுறாங்க வெளிநாட்டில்.
கடைசியில் அவங்க முகத்தினாச்சும் பார்க்க முடியுமா? அது இல்லாமல் இமெயில் சடங்குகள் நம்மளுடைய மரபுபடி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவிக்கிற குடும்பங்கள் எல்லாம் சாதாரண குடும்பங்கள் தான், கிராமத்தை சார்ந்த குடும்பம், இல்லை இங்கே நகர்ப்புறங்களுக்கு ஏழைப்பாளையங்களோட குடும்பங்கள். அவங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சி KK நகரை சார்ந்த நிவாஸ் என்பவருடைய கூட தென்னாப்பிரிக்காவிலிருந்து தன்சானியாவிலிருந்து மீட்டு குடும்பத்தில் சேர்த்தனமோ, திருச்சி துவாக்குடியை சேர்ந்த பழனிச்சாமி என்பவர்களுடைய குவைத்திலிருந்து நம்ம கொண்டு வந்து அவங்க வீட்டில் வந்து ஒப்படைச்சனமோ, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே பெரியகோட்டை கிராமத்தை சேர்ந்த முருகேசன் நாராயணன் அவருடைய உடம்பு வந்து கத்தார்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கணுமோ. அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஒன்றிய சிவலிங்கபுரத்தை சேர்ந்த ஜெயக்குமார் அவர் ஆப்பிரிக்கா ஜாம்பியாவிலிருந்து நம்ம கொண்டு வந்து அவருடைய உடம்பை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கலங்கப்பேரி புதூர் கிராமத்தை சேர்ந்த சதீஷ் என்பவர் உடல் நம்ம வந்து கத்தார்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கணுமோ. தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி அருகே இளையர்சேந்தல் கிராமத்தை சேர்ந்த G வெங்கடேஷ் என்பவருடைய உடல் வந்து மலேசியாவிலிருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது போன்ற விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எனக்கு என்னன்னா இந்த மாதிரி சாதாரண குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு அல்ல அரசியல் பொறுத்த வரைக்கும் உங்களை பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு 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 விருப்பமெல்லாம் அரசியலுக்கு வந்தவன் செஞ்சவன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை எனக்கு மனசு ஆறுதல் கொடுக்குற பெரிய விஷயம் என்னன்னா, இது போன்ற சாதாரண குடும்பங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய ஒரு ஒரு வேதனையை போக்கக்கூடிய ஒரு இதை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, இந்த அரசியல் கொடுத்துருக்கு. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அதுல என்னன்னா அதர் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கதையும் நான் கொடுத்துருக்கிறேன். அவங்களே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கொடுத்தேன். சில பேர் பொறுத்த வரைக்கும் எங்கனே கண்டுபிடிக்க முடியல. சில பேர் என்னன்னா இறந்துட்டு தான் தகவல் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லைன்னு நிரூபமாகி அதுக்கப்புறம் தகவல் இல்லை. ஸோ ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். அதுக்குள்ள நாங்கள் அமைச்சருக்கு தான் கொடுக்க தான் செஞ்சேன். நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் தான். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறாங்க, அவங்க ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? இது என்னன்னா இது ஒன்றிய அரசு சம்பந்தமான விஷயம் தான். இது வந்து மாநில அரசு நம்ம அதிகாரி யாரும் பண்ண முடியாது. ஸ்டேக் ஹோல்டர் தானே? இல்ல ஸ்டேக் ஹோல்டர் இருந்தாலுமே இந்த விஷயத்துல வந்து ஒரு தீர்வு யார் கொண்டு வர முடியும்னா ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் தீர்வு கொண்டு வர முடியும். அதனால நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னால நேரடியாக அங்க தொடர்பு நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அத்தனை பேரும் இதுல கையெழுத்து போட்டாங்க. புதுவை உட்பட 40 எம்பிகள் இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இதுல அதனால தயவுசெய்து பிரசுக்கு சொல்லலையா, இதுல அரசியல் இது பார்க்காதீங்க, எல்லாரும் கையெழுத்து, யாருமே மறுக்கல, எல்லாருமே இதில் கையெழுத்து போட்டாங்க. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. பிரதமர் இதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார். நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முயற்சி எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம உயிர்கள் அந்த குடும்பங்களுக்கெல்லாம் எங்கே போவாங்க? ஸோ நான் இது எல்லார்கிட்டையும் போகும்போது இதுதான் நான் சொன்னேன். அந்த குடும்பங்களுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதில் செயல்படணும்னு நான் சொல்றேன். ப்ரெஸ்க்கு அதை நான் சொல்லுவேன். அஃபிஷியல் கம்யூனிகேஷன் எது அவங்க கொடுத்ததுங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்னன்னா அந்த கோர்ட் ஆர்டர் ரஷ்யன் அவங்க அந்த ராணுவ மிலிட்ரி கோர்ட்லேருந்து அவங்க விடுவிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போய் தான் வெளியே வந்தாருங்க, இல்லைன்னா வந்திருக்க முடியாது. அவருமே வந்து இங்கே தொடர்பில் இருக்கிறார். இப்போ எங்கள் அலுவலகத்துக்கிட்டே சரி கிஷோர் சரனுடைய பெற்றோர்கிட்டே தொடர்பில் இருக்கிற அவருடைய வீடியோவில் வந்து கடைசியாக ஒரு இது அமைச்சிருக்கிறாரு, ஒரு விடுவிச்சது செஞ்சது அதெல்லாம் சொல்லி ஒரு இதுக்குறேன். அதில் அடுத்த சில நாட்கள் உங்களுக்கு ப்ரெஸ்க்கு நான் கொடுத்துருவேன். மாஸ்கோ வந்துட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.